இந்த மரணத்தை போய் தியாகம்ன்றான். அது அந்த அந்த அம்மாக்களை பேச வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க. அவங்க ஒரு உணர்ச்சி வேகத்துல விஜய நாங்க பக்கத்துல பார்த்தோம், விஜய வீடியோ கால பார்த்து யாரும் பார்க்க முடியுமா? இந்த தற்குறி கூட்டம் கண்டிக்கல. இந்த தற்குறி கூட்டம் அதை கொண்டாடுது. அதிமுக கூடிய ஒரு சில கொண்டாடுறாங்க, பிஜேபி ஒரு சில பேர் கொண்டாடுறாங்க. ஆனா யார் தெரியுமா கண்டிக்கிறா? யார கோமாளி என்று இந்த சமூகம் சித்தரிக்க முயற்சி பண்ணுதோ அந்த ஜிபி முத்து கண்டிக்கிறாப்ல. போராளின்னு நினைச்சிட்டு பல பேர் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கோமாளியாக சித்தரிக்கப்படுகிற ஜிபி முத்து அவர்கள் சமூக பற்றோடு இந்த சம்பவம் தொடங்கி நாளிலிருந்து கண்டிச்சிட்டு இருக்காப்ல. அவர் என்ன திமுக பணம் வாங்கி சாப்பிட்டாரா? தொடர்ச்சியா கண்டிக்கிறாரு. ஒரு 20 லட்சம் பணம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு விஜய் பெரியாள கூட இருந்து போட்டோம். ஆனா ஒரு குழந்தையை உயிரை விட ஒரு நடிகனுடைய உயிர், ஒரு நடிகனுடைய பாக்குறது அவ்வளவு பெரிய கொண்டாட்டமா, அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதா அப்படிங்கிற கேள்வியை ஜிபி முத்து எழுப்புறாரு. அவர்கிட்ட இருக்கிற குறைந்தபட்ச சமூக பற்றோ அந்த மனிதநேயமோ இங்க தாவேக கும்பல்கிட்ட இல்ல அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. உயிரை 20 லட்சம் அவங்களுக்கு பெருசா தெரியுது. அந்த பிள்ளை 2 பிள்ளைகள் உயிர் போயிருக்கு. அது அவங்களுக்கு பெருசா ஒரு மனம் வருந்தி ஒரு மனசை இது பண்ணி வாங்கி சொல்லல. ஒரு அண்ணன் அவர் தம்பி இறந்து போயிட்டாரா, என் தம்பி விஜய் சேருக்காக உயிரை கொடுத்திருக்கான், அது தப்பு கிடையாது, இன்னும் நான் உயிரை கொடுப்பேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை, இது இவ்வளவு கேவலமான விஷயம். அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க, விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை உயிரை கொடுத்திருக்கு. ஏன்னா அதனால நான் விஜய் சேரன் கிட்ட போய் பார்த்தோம். எவ்வளவு கேவலமா இல்ல? இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்ல உங்களுக்கு?